Hi students, welcome to KC Botany. நாம் இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஒரு 4 இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. மேக்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்துருங்க. மற்ற சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வருமா அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 மார்க்ஸ் அளவுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து செக் பண்ணிக்கங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 மார்க்ஸ் எப்போயுமே புக் பேக்கில் இருக்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 20க்கு ஒரு 51 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் வைஸாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதோட வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. எந்தெந்த சாப்டர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு அண்டு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்குது. இது வந்து 2 மார்க்ஸு. இது வந்து 2024 கேட்ட கொஷின்ஸு. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து 3 மார்க்ஸ். ஸோ கம்பல்சரி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலாக இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து தனித்தனியாக இருக்குது. இதை வந்து செப்பரேட் பண்ணி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதிகமாக கமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதோட பிடிஎஃப் வந்து கிடைக்கும். ஸோ அல்லது கூகுள்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இயர் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, சரிங்களா? எல்லா வெப்சைட்லேயும் எஜுகேஷன் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கூட டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, அது கூட நான் லிங்க்கில் தர ட்ரை பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 23 கொஷினு. ஏன்னா என்ட்ரு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் தான் இருக்குது, 24 இயர் கொஷின்ஸ் வந்து இல்லை. அது ஒரு சில கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து ஆன்சர் ஸ்கீமே அதுலேயுமே இருக்குது. ஸோ அதோட பிடிஎஃப் வேணால் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது 23 இயர் கொஷினு. ஸோ 23 இயரோட 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து மார்க் பண்ணிங்க. இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க, சரிங்களா? எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் இது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து 2022ஓட இயர் கொஷினு. இது வந்து 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் எப்பயும் புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துருங்க. 1 or 2 1 மார்க்ஸ் ரிப்பீட்டட் வரும். ஸோ எந்த இயர் கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 மார்க்ஸு. இது 3 மார்க்ஸு.
வந்து 5 மார்க்ஸ். ஸோ 3 இயர் கொஷினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கா இல்லை டஃப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக 2021 இயர் கொஷினு. ஸோ இயர் கொஷின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ரொம்ப அதிகமாக ஒரு சில பேர்லாம் 50 மார்க்ஸ் அளவுக்கு வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. மோஸ்ட்லி லாங்குவேஜ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தான் கேட்குறாங்க. பயாலஜியில் கூட ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் லெசன் வந்து ரொம்ப அதிகம். அதனால் பயாலஜியில் கூட ரிப்பீட்டட் கொஷின் இருக்குது. மற்றபடி எல்லாமே 20லேருந்து ஒரு 25, அதாவது 1 மார்க்ஸை தவிர சரிங்களா. 1 மார்க்ஸ் இல்லாமல் ஒரு 20லேருந்து 25 கண்டிப்பாக அதாவது நம்ம பாஸ் பண்ணலாம் சரிங்களா. ஜஸ்ட் பாஸ் பண்ணலாம். ஒரு ஐடியா கிடைக்கும். இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியா இதெல்லாமே கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இயர் கொஷினை செக் பண்ணி பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இயர் கொஷின்ஸ் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. எல்லாமே ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லாத பட்சத்தில் இது எல்லாமே பார்த்துங்க. இது வந்து 21 கேட்ட 2 மார்க்ஸு. இது வந்து 3 மார்க்ஸ். ஸோ இது பிடிஎஃப் வேணும் அப்படிங்கன்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க. நம்ம வந்து பிடிஎஃப் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபைனலாக 5 மார்க்ஸ். இதை வந்து பார்த்து வச்சுங்க. வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ மேக்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Thank you for watching.